வணக்கம். செய்திகளூடாக மீண்டும் சந்திக்கின்றோம். இலங்கையில மீண்டும் மழையுடனான வானிலை தொடர ஆரம்பித்திருக்கிறது. இலங்கையின் வடமேற்கு கடற்பிரதேசத்தில் ஏற்பட்ட குறைந்த காற்றழுத்த தாழ்வு மையம் காரணமாகத்தான் இந்த மழை தோற்றம் பெற்றிருக்கிறது. வருகின்ற 24 மணி நேரத்தில் அது கரையை கடந்து இந்தியாவுடைய தமிழகம் நோக்கி நகரும் என்று வானிலை அவதான மையம் சொல்லியிருக்கிறது. அதே தருணத்தில் புத்தளம், திருகோணமலை, காங்கேசன்துறை, முல்லைத்தீவு மற்றும் மன்னார் உட்பட்ட கடற்பிரதேசங்களில் மீனவர்கள் கடல் தொழிலுக்கு செல்வது தற்காலிகமாக இடைநிறுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது ஆழம் கூடியிருந்தாலும் பரவாயில்லை, ஆழம் குறைந்த கடல் பிரதேசங்களாக இருந்தாலும் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரம் மின்னல் தாக்கமும் இடிமின்னல் ஏற்படுகின்ற அந்த காலப்பகுதியில பலத்த காற்று வீசும் என்ற எச்சரிக்கையும் அதிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள சொல்லி வானிலை அவதான மையம் இலங்கை மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. இந்த மழையுடனான காலப்பகுதியில் அதிகமாக இலங்கையில வடக்கு கிழக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். வழமைக்கு மாறாக இந்த சூழ்நிலையில மீண்டும் இந்த மழையுடனான காலநிலை தொடர ஆரம்பித்திருக்கிறது. வடக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை வீழ்ச்சி என்பது பதிவாகப்படும் என்று இன்றைய நாள் அறிக்கையின் மூலமாக அறிய முடிகிறது. அதே போல இலங்கையில் ஏனைய பிரதேசங்கள், இந்த சப்ரகமுக மேல் மாகாணங்கள், வடமேல் மாகாணம் போன்றிருக்கிற பிரதேசங்களிலும் காலை வேளையில் இன்றைய தினம் மழை பெய்திருக்கிறது. அதே போல இடிமின்னல் கூடிய அதிகளவான மழை இன்றைய நாள் எல்லா பிரதேசங்களிலையும் பதிவாகும் என்று அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்தில் மற்றொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டும். ஏற்கனவே பெய்திருக்கின்ற இந்த மழையினால் ஏற்பட்ட வெள்ளத்துல இன்னும் அந்த பாதிப்பு குறையவில்லை. சில இடங்கள்ல தற்காலிகமான குடியிருப்புகள்ல பொதுமக்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுலயும் ஒரு சில இடங்கள்ல கிராம உத்தியோகத்தர்களினால் ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் ஆங்காங்கே முன்னெடுக்கப்படுகிறது. அது பற்றிய குற்றச்சாட்டுகளை மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் கிராம உத்தியோகத்தர்கள் தங்களுக்கு சேவைகளை வழங்குகிறார்கள் என்று பாராட்டுகளை சொல்கின்ற நேரம், மறுபக்கம் அது அப்படியே தலைகீழாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதே நேரத்துல இலங்கையில் இருக்கிற வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் அதிகளமான நோய் தொற்றுகள், புதிய நோய் தொற்றுகள் என்பது பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த எலிக்காய்ச்சல் போன்றிருக்கின்ற பல வியாதிகள் பதிவாகி கொண்டிருக்கிறது. எனவே தேவையில்லாம தேங்கி இருக்கிற தண்ணிகளுக்குள்ளேயோ இல்லாவிட்டால் தேவையில்லாமல் ஏனைய இடங்களுக்கு செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு மருத்துவத்துறை சார்ந்தவர்கள் கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். அதே நேரத்துல காய்ச்சல், தடிமல் போன்றிருக்கின்ற விடயங்கள் இருக்கின்ற பட்சத்துல சரியான முறையில மருத்துவரை நாட சொல்லி ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அனுர அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிற்பாடு இலங்கையினுடைய தமிழ் மக்களுக்கு தீர்வு கிட்டுமா என்ற கேள்விகள் எழுப்பப்படுகின்ற சூழ்நிலையில ஆங்காங்கே அரசியல் அவதானிகளும் சட்டத்துறை சார்ந்தவர்களும் கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில பிரித்தானியாவினுடைய மூத்த சட்டத்தரணி அருண் கனகநாதன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இனப்படுகொலை தொடர்பான விடயங்கள்ல அனுர அரசாங்கத்திடம் இருந்து தீர்வை கிட்டிக் கொள்வது இல்லாவிட்டால் சர்வதேசம் அனுர அரசாங்கத்தின் மீது தலையிடுகின்ற விடயங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கு சாத்தியம் இல்லை என்பது போல சில கருத்துக்களை அவர் சொல்கின்றார். இது தொடர்பாக அவர் சொல்லியிருக்கிற விஷயங்களை அவதானிக்கின்ற நேரம், புதிய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு எதிர்பார்ப்போடு வந்திருந்தாலும் தமிழ் மக்களுடைய இனப்பிரச்சனை சார்ந்த விடயங்கள்ல சர்வதேசத்தோடு ஒப்பிடுகின்ற நேரம் இளைஞருடைய பாதுகாப்பு மாறுபட்டதாக இருப்பதன் காரணமாக அழுத்தங்களை பிரயோகிப்பதற்கு முடியாது போகும். எனவே இந்த புதிய ஆட்சி மாற்றம் என்பது தமிழ் மக்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக கருதுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். 2025 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பான முன்மொழிவு பெற்றிருக்கின்ற கலந்துரையாடல் தற்போது இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தில் இன்றைய தினம் காலை ஜனாதிபதிக்கும் அமைச்சர்களுக்கும் இடையில் இடம்பெற்றிருக்கிறது. முதலாவது இந்த கலந்துரையாடலையும் கல்வி அமைச்சுக்கு நிதி ஒதுக்கீடு சார்ந்த முன்மொழிவு என்பது கல்வி உயர்கல்வி அமைச்சராக தெரிவாகிய அதே போல இலங்கையின் பிரதமராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற கருணை அமரசூரிய தலைமையிலும் இந்த கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது. அவர் கல்வித்துறை சார்ந்து ஒதுக்கீடுகள் பற்றியும் வரவு செலவு திட்டத்தின் சார்ந்திருக்கின்ற முன்மொழிவுகள் பற்றியும் எடுத்து எம்பியிருக்கிறார். எனவே சென்ற காலங்களைப் போல பாதுகாப்பு துறைக்கு மட்டும் அதிகளவான நிதி செலவினங்களை செய்யாமல் கல்வித்துறை சார்ந்திருக்கின்ற விடயங்களை முன்னேற்ற வேண்டும் என்பதில் மக்கள் குறியாக இருக்கிறார்கள். புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கின்ற அரசாங்கத்தில் இருக்கின்ற தற்போது பிரதமர் கருணை அவர்களை பொறுத்தவரையிலும் கல்வித்துறையில முன்னேற்றம் கொண்டு வர வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்து இப்போது வரைக்கும் சொல்லி வருகிறார். எனவே நல்ல திட்டங்கள் கொண்டு வரப்படும் என்ற நம்பிக்கை தற்போது மக்கள் மத்தியிலும் இருந்து வருகிறது என்பதை நினைவுபடுத்துகின்றோம். இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இருக்குமாக இருந்தால் மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. நாளை நாள் செய்திகளோடு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.